நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல? ஆஃபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, இப்ப நான் ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லார் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். வேலை செய்யற எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு அதிகமான டைம் ஆகும். அதனால வேலை கண்டிப்பா ஸ்டாப் ஆகும். அதனாலதான் ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஹெட்டா இருக்கவங்க கிட்ட மட்டும் நான் பேசலான்னு முடிவு எடுத்தேன். இங்க நடந்த மாற்றங்களை பத்தி இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அந்த மாற்றங்கள்லாம் எதனால வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பத்தி திரும்ப பேச எனக்கு ஆசை இல்லை. செத்து போன என் தாத்தாவோட ஆசைப்படிதான் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத, ஆபீஸ்க்கோ சொத்து வகையிலையோ எந்த உறவுமே இல்லாத பாப்பமான்றவ தான் இத்தனை நாளா இந்த கம்பெனியை நடத்திட்டு வந்துட்டு இருக்கா. பாப்பம்மாவோட காலம் முடிஞ்சு போச்சு. பாப்பம்மாவுக்கு இந்த கம்பெனி அதிகாரம் அப்புறம் உரிமை இல்லாத கம்பெனியா இருந்ததால இங்க என்ன நடந்தாலும் பாப்பம்மாக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. இந்த கம்பெனியை சரியா நடத்த வேண்டியது என்னோட வேலை. காரணம், இது என்னோட கம்பெனி. அதுதான் எனக்கும் பாப்பம்மாவுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போதான் நம்ம புதுசா ஆரம்பிக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் உங்களோட உண்மையான அர்ப்பணிப்பு எனக்கு வேணும். அப்படி நடந்தா மட்டும்தான் என்னால என் லட்சியத்தை அடைய முடியும். இத்தனை நாளா இந்த ஆபீஸ்ல என்னெல்லாம் நடந்து அப்படின்னு வலவீசி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிக்க போறேன். உங்களாலதான் இந்த கம்பெனி ஓடுதுன்றதும் எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த கம்பெனி இருந்தாதான் நீங்க இருப்பீங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு மூலையில அதை நினைச்சு உண்மையா வேலை செய்யறவங்களுக்கு அதுக்கான பிரதிபலன் கிடைக்கும். பாப்பம்மா எங்களுக்கு ரொம்பவே துரோகம் பண்ணிட்டாங்க மேடம். எங்களை அதிக நேரம் வேலை வாங்கினாங்க. சம்பளத்தை சரியா கூட கொடுக்க மாட்டாங்க. கேட்டா தண்டனை தான் கிடைக்கும். நாங்க எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருந்தோம். ரொம்ப பேர் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாததுனால எங்கள்ல சில பேர் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்க பேர் என்ன? சரவணன். உட்காருங்க சரவணன். தேங்க்யூ மேடம். சரவணன் சொன்ன அனுபவம் உங்களுக்கு இருக்குல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்பெனில இருந்து வரவே வராது. சம்பளம் சரியான நேரத்துக்கு நான் கொடுப்பேன். நிறைய நேரம் வேலை செய்யறவங்களுக்கு ஓவர் டைம் அலவன்ஸும் நான் ஏற்பாடு பண்றேன். இது எல்லாத்தையும் நான் சரி பண்றதுக்கு எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உங்க எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன். யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம். சரி, இந்த மீட்டிங்கை இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். உங்களை யாராவது என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமா சொல்லலாம். பாப்பம்மா மாதிரி நான் யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டேன். உங்களை மாதிரியே நானும் ஒரு சாதாரண ஆள் தான். கிளம்புங்க. தேங்க்ஸ் மேடம். சரவணன் தானே? ஆமா. என்னாச்சு? புது முதலாளியம்மா வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஓஹோ. வேலைக்காரவங்களை கைக்குள்ளே போட முயற்சி பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் ஓவர் டைம் பார்க்குறதுக்கு சரியான நேரத்தில் சம்பளம், அட்வான்ஸு, இது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அவ கொடுக்கட்டும். எத்தனை நாளைக்கு கொடுக்குறான்னு நான் பார்க்குறேன்.
வேலைக்காரங்க எல்லாருமே அவங்க பக்கம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, நன்றி கெட்டவனுங்க. ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லைம்மா. நீ போனேன்னா அப்புறம் உன்னோட போனத்தை தான் உன்னோட ஃபேமிலி பார்ப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, நான் அப்படியெல்லாம் மாற மாட்டேம்மா. சரி, நீ அங்கேயே வேலை செஞ்சிட்ரு. நீ தான் என்னோட ஆளுன்னு அங்க இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. சரிங்கம்மா. அங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. வச்சிடு. ஆ சரிங்கம்மா. ஓகே. கமின் சார். உள்ள வாங்க செந்தில். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சே சார். டூர் ஏதாவது போயிருந்தீங்களா? நான் உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணேன். சில டைம் சுவிட்ச் ஆஃப், சில டைம் ரிங்கு போச்சு. ட்ராவலில் இருந்தல, அதனால இருக்கும். நீங்கள் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கீங்களே சார், என்ன சார் ஆச்சு? எனி ப்ராப்ளம்? எஸ், ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். நீ தீர்த்து வைக்க போறியா? சாரி சார். சரி, உன் பிரச்சனையை சொல்லு. இப்போ இருக்கிற நம்மளோட ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் பற்றி. ஃபினான்ஸ் பற்றி பேசும்போது தான் ஞாபகம் வருது. எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் வேணும். வீட்டு வேலை எல்லாத்தையும் பாதியில் நிறுத்திருக்கேன், அதெல்லாம் முடிக்கணும். சார், ஆஃபீஸோட நிலைமை அதை விட கஷ்டம். பணம் இல்லாமல் தான் நானே திணறிட்டு இருக்கேன். அந்த ஓடியோட விஷயம் என்னாச்சு? பேங்க்ல கேட்டிங்களா? அவங்க இனி ஓடி தரமாட்டாங்களா சார்? ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அடமானம் வைக்கிறோன்னு சொன்னப்போ கூட அவங்க ஒத்துக்கல சார். கண்டினியூவாக நஷ்டம் வர்ற கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் பணம் தர முடியாதுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை சார், பெண்டிங் இருக்கிற ஓடி அக்கௌண்ட்டை கூட அவங்க கேன்சல் பண்ணலான்னு முடிவில் இருக்காங்க. அப்புறம் நீ அதை கேட்டுட்டு இங்கே வந்துட்ட, அப்படிதானே? காலை பிடிச்சாவது காரியத்தை சாதிக்கணும்ல, அதுக்கு தானே உன்னை மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். பிரான்ச் மேனேஜர்லேருந்து சீனியர் மேனேஜர் எல்லார் காலையும் விழுந்து தான் போன மாதம் 1-2 செக்கை பாஸ் பண்ணி விட்டோம். இந்த மாதம் சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை சார். அக்கௌண்ட்டில் நில் பேலன்ஸ். 2 மாசமாவே லோனோட ரீபேமெண்ட்டும் வரல. ஃபீல்டெல்லாம் எப்படி இருக்கு? அது இதை விட பெரிய பிரச்சனை சார். பேமெண்ட்டை நம்ம கிளியர் பண்ணலைன்னா யாரும் நமக்கு மெட்டீரியல்ஸ் தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர எல்லா கன்சைன்மெண்ட்டும் ஸ்டாப் ஆகும். சொல்லப்போனால் ஒரு 40 லட்ச ரூபா பணம் இல்லாமல் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது சார். 40 லட்சம் ரூபாவா? எப்படி கடன் எப்படி இவ்வளோ அதிகமாச்சு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பொதுவாக நம்ம சப்ளைஸ் கொஞ்சம் காலமாகவே பிகு பண்ணுறாங்க சார். அதுக்கான முக்கியமான காரணமே நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிறது தான் சார். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்த நல்ல பையஸும் போயிட்டாங்க. அப்புறம் நீங்கள் கட்டிகிட்டு இருந்த வீட்டு வேலைக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை ட்ரா பண்ணீங்கல்ல, அதுவும் ஒரு காரணம் தான் சார். இந்தாங்க, நீங்கள் அர்ஜென்ட்டாக பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ். நீங்கள் இத்தனை நாளாக வராமல் இருந்ததுனால பெண்டிங்கில் இருக்கு. சார், அதுக்குள்ள 2-3 செக் லீஃப்ல நீங்கள் சைன் பண்ணணும். அக்கௌண்ட்ல சுத்தமாக பணமே இல்லை, அப்புறம் செக்கில் கையெழுத்துக்கு? செக்கு பவுன்ஸ் ஆகி அந்த பிரச்சனையில நான் மண்டையை பிச்சுக்கணும், அதானே? ஆனால் செக்கை கொடுக்காம இருக்க முடியாதுல்ல சார். ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால நம்ம இந்த பேமெண்ட்டை 3 தடவை தள்ளி வச்சுருந்தோம். கன்னியாகுமரியில் இருக்கிற வின்சென்ட்டுக்கு ஒரு செக்கு. அவர் நம்மளோட நல்ல கிளைண்ட் சார். அவரை எதிர்த்தா எதுவுமே பண்ண முடியாது. போஸ்ட் டேட்டட் செக்காக இருந்தாலும் ஓகே சார், அவருக்கு கொடுக்காம இருக்கவே முடியாது. வேறு யாருக்குள்ள பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்க? சக்தி குளங்கரையில் இருக்கிற மேரி மாதாவுக்கு ஒரு செக்கு.
அப்புறம் பொள்ளாச்சியில் இருக்கிற எம்பேர் தேகம். என்ன அவருக்கு செக்கா? அந்த ஆளுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்தாச்சேயா? அந்த கணக்கு எங்க காட்டு. இது இது எல்லாமே பொய் கணக்குல்ல? அந்த ஆளுக்கும் உனக்கும் ஏதாவது டீலிங் ஓடுதா என்ன? சார், நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லி என்னை சங்கடப்படுத்தாதீங்க. நாங்கள் எல்லாருமே சின்சியராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். சின்சியரை பற்றிலாம் நீ பேசாதன்னு. போன மாதம் கல்ஃபுக்கு அனுப்ப வேண்டிய 2 கண்டெய்னர் மீன் ஃபுல்லாகவே அழுகி போயிடுச்சு. பிரான்ச் மேனேஜரை கேட்டால் ஃப்ரீசர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்கிறான். டெக்னீஷியனை போய் கேட்டால் பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணி ப்ராப்ளம் சொல்கிறான். நீங்கள் ஆளுக்காலு மாற்றி மாற்றி போய் சொன்னாலே போதும் இல்லையா? இங்கே பாருங்க, நஷ்டம் எனக்கு மட்டும்தான். இங்கே பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி மட்டமா கம்பெனி நடத்த என்னால் முடியாது. வாயை திறந்தாலே போய் பேசுறீங்க. இது கூட தெரியாம இருக்க அந்த அளவுக்கு என்ன பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சார், கடந்த 3 வருஷமா நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என் மேலே எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. இப்படி வாயிலே எல்லாத்தையும் பேசுறதுக்கு செயல்ல காட்டலாம் இல்லையா? லாபத்துல போயிட்டு இருந்த கம்பெனி ஆயுத எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்கல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. கம்பெனி இழுத்து மூடுங்க, நான் கிளம்புறேன். மகி சார் ரொம்ப டென்ஷனா போற மாதிரி தெரியுது. நிறைய நாளுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. வந்த உடனே கேஷ் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறாரு. நான் எங்கிருந்து எடுத்து கொடுக்கறது? நேத்து பெங்களூர் போனது என்னாச்சு? ஏதாவது யூஸ்ஃபுல்? அவங்க என்ன அடிக்காம விட்டாங்களே. லோனோட ரீபேமெண்ட் கட்டவே இல்லை. ஓடி அக்கௌண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த சிங்கப்பூர் கன்சைன்மெண்ட்டை நேரத்துக்கு அனுப்பாததால அதுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்டு ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கேஸ் போட்டாங்கன்னா நாம தான் மாட்டுவோம். பணம் வேற அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துக்கும் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் டைம் கேட்டு வெறுத்தே போயிட்டேன். சார் வந்தோன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் நினச்சேன். அவர் வந்து இப்படி ஆயிடுச்சு. ச்சே, இதெல்லாம் சரியாகும்னு எனக்கு தோணவே இல்லை. அந்த விஜயலட்சுமி மேடம் இந்த கம்பெனியை எவ்வளோ அற்புதமாக கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க பசங்க தான் கம்பெனி நாசம் பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. உங்களுக்கு பழைய கதைலாம் தெரியாதுல்ல, நீங்கள் புதுசு இல்லை. நான் விஜயலட்சுமி மேடமை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்களாமே. கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதெல்லாம் விஜயலட்சுமி மேடம் தான். ஆனால் அப்போ கம்பெனி இந்த அளவுக்குலாம் இல்லை. சின்னதாக ஒரு தகர செட்டு தான் போட்டிருந்தாங்க. புருஷன் விட்டு போனதுக்கப்புறம் 4 குழந்தைங்களை காப்பாற்ற வேற வழி தெரியாமல் இருந்தாங்க. அப்போ ஆரம்பித்த இந்த மீன் பிஸ்னஸ் தான் மேலே மேலே வளர்ந்து மேலங்குளம் கம்பெனியாகவும் மேலங்குளம் எக்ஸ்போர்ட்டாகவும் மேலங்குளம் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் பெரிய அளவுக்கு வந்துச்சு. அவங்க உழைப்பால் வந்தது தான் இதெல்லாமே. இங்கே பாருங்க சார், இங்கே இருக்கிற இந்த ரூமில் மேடமோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? வேற எந்த பசங்களாக இருந்தாலும் அவங்களோட அம்மா ஃபோட்டோவை இந்த இடத்துல பார்க்குற மாதிரி மாட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க தானே இந்த கம்பெனியை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நன்றியே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ரன் பண்ண முடியும்? நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. சம்பளத்தை வாங்கிட்டு என்னடா இவன் முதலாளியே குத்த சொல்கிறான் தானே பார்க்குறீங்க. இவனுங்க பண்ணுற அக்கிரமெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கு சார். அதனால தான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு சந்தேகம்னா அவரை கேட்டு பாருங்க. இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்பா அப்பா இல்லைன்னு ஆகிடுமா என்ன? இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 20 வருஷத்துக்கு அப்புறமா அப்பா திரும்ப வந்தப்போ பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ரொம்ப முடியாம போய் தான் செத்தே போனாரு. செத்ததுக்கு அப்புறம் கூட இவங்க பகை போகல சார். அப்பாவோட சவத்தை அந்த வீட்டில் கொண்டு வந்து எரிச்சதுக்காகவே சண்டை போட்டாங்க. அன்னையிலேருந்து தான் மேடத்துக்கும் அவங்க பசங்களுக்கும் சண்டை நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து கடைசியில் இவங்க அவங்க அம்மாவையே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அப்புறமும் இவனுங்க விடல, அவங்கள ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயத்துல பசங்க கிட்ட அவங்க சண்டை போட்டாங்கன்னு சொல்றது தான் சரி. மேடத்தோட டெத்துல பசங்களுக்கும் பங்குன்னு இந்த ஊரே பேசிக்குது. அது எங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியாது, மற்றவங்க சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இது எல்லாம் விட அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா?
பொண்ணா? அது எந்த பொண்ணு? இவங்க அப்பாவுக்கு பக்கத்து ஊர்ல ஒரு செட்டப் இருந்துச்சு சார். அவங்க மூலமா பிறந்த 2 பொண்ணுகளையும் இங்க கூட்டிட்டு தான் வந்தாரு. ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொன்னே போட்டாங்க. ஓஹோ, இந்த சம்பவம் இவங்கள ஒருத்தனுக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணை கொல்லல, அவளை கற்பழிச்சதால அவ கடல்ல வந்து செத்துட்டா. பெரியவ கிருஷ்ணா தானே மேடம் கூட அடிக்கடி இங்க வந்துட்டு இருந்தா. ம், மேடம் இறந்ததுக்கு அப்புறம் தயவு தாட்சணை இல்லாம அந்த பொண்ணையும் துரத்திட்டாங்க. இந்த ஊர்ல அவளை எங்கேயுமே தங்க விடல. அவ எங்க இருக்கானே தெரியல. ஒரு நாள் காலையில அவ காணாமலே போயிட்டா. யாருக்கும் தெரியாது அவ எங்க போயிருக்கான்னு. அவளை அடிச்சு கடல்ல கொன்னு போட்டிருப்பாங்க சார். அப்பாவோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்றது மானக்கேடு தானே சார்? ஒரு விஷயம் மட்டும் உண்மை சார். அந்த விஜயலட்சுமி மேடத்தோட சாபம் அவங்க 3 பசங்களுக்குமே கிடைக்கும். அதோட அறிகுறி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இதோட முடியாது சார். என்ன இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம வேற வேலை தேடுறது தான் சரின்னு நினைக்கிறேன் சார். ஹலோ. ஆமா. வாங்க உட்காரலாம். வேலை இல்லையா? வேலைக்காரங்க யாருமே இல்லையே. இன்னைக்கு வேலை இல்ல, இப்போதைக்கு வேலையை நிறுத்தி வச்சிருக்கம்மா. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வேலையை நிறுத்தி வச்சிருக்கீங்களே, மெட்டீரியல் ஷார்டேஜா? ஆமா, சிமெண்ட், மணல், கம்பி எல்லாமே ஷார்டேஜ் தான். அப்படி இருக்கும்போது நாம எதுக்காக நம்ம வேலையை சீக்கிரமா முடிக்கணும்? நாம அந்த வேலையை பொறுமையா முடிச்சா போதும் இல்லையா? வாங்க. வா. இந்த வேலையெல்லாம் முடிச்சு எனக்கு தரதா நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வேலையை ஸ்டாப் பண்ணீங்க? நியூ இயர் அன்னைக்கு புது வீட்டுக்கு போலான்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ச்சே, என் சந்தோஷம் எல்லாம் வீணாயிடுச்சு. நமக்கு என்ன, நாம தங்கறதுக்கு வேற வீடு எதுவும் இல்லையே என்ன? சொல்லுமா. நாங்க இப்படி எத்தனை நாளைக்கு தான் மேல குளத்திலேயே இருக்கிறது? ஜெயாக்காவோட அந்த முகத்தை பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்தே போச்சு. அதனாலதான் மாசத்துல பாதி நாள் நான் நம்ம வீட்டுல வந்து தங்குறேன். அந்த வீட்டுல நீங்க 2 பேரும் இருக்கிறது பிரச்சனையா இருந்துச்சுன்னா அங்க இருந்து வெளியே வந்துட வேண்டியதானே? அப்படின்னா உங்க கூட வந்து நானும் ஜித்தும் தங்கணுமா என்ன? ஏமா, சொந்த வீடு இருக்கிறப்ப நீங்க அதுக்கு என் கூட வந்து தங்கணும்? சொந்த வீடா? எனக்கா? என்ன மாமா சொல்றீங்க? சொத்து பிரிச்சப்போ என்னோட வீடை எனக்கே தர்றதா தான் இருந்தது. வயசான காலத்துல அம்மாவையும் பாட்டியும் பார்த்துக்க முடியாதுன்னு தாரா சொன்னதுனால தான் அந்த வீட்டை எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக தான் ஐஸ் ஃபேக்ட்ரி எனக்கு வந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? எனக்கு ஒன்றும் தெரியாமல்லம்மா, இது எல்லாமே பழைய கதைங்களாச்சே. அப்படின்னா எங்களுக்கு வீடு இருக்குன்னு எந்த அர்த்தத்தில் நீங்கள் சொன்னீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, பொதுவா நம்ம என்னவா இருக்கணும்னா, அப்பா அம்மா சொத்துக்களோட உரிமையை அவங்க காலத்துக்கு அப்புறம் பசங்க தான் அனுபவிக்கணும். அதுதான் நாட்டு நடப்போம். உங்க அம்மாவோட பேர்ல ஒரு நல்ல இடமும் அதுல ஒரு வீடும் இருக்கும்போது நீங்க எதுக்காக மாப்பிள்ள டென்ஷன் ஆகணும்? அதான் நான் கேக்குறேன். அந்த 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பையும் வீட்டையும் தான் நீங்க சொல்றீங்களா? ஆமா, அதேதான். யார் அங்க போனாலும் பார்த்துட்டு போற அழகான தென்னந்தோப்பு. அப்புறம் உண்மையை நான் சொல்லட்டுமா, அந்த வீடு கொஞ்சம் பழைய வீடு தான். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். நீங்க என்னப்பா சொல்ல வரீங்க? அந்த பழைய வீட்டுக்கு போய் தங்கணுமா? அங்க இருக்கிற ரூமை பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நாம கஷ்டப்படாம நம்மளால எதையுமே அடைய முடியாதுமா. அந்த பழைய வீட்டுல போய் தங்கினா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கஷ்டமும் சிரமமும் தான் கிடைக்கும். அப்பா உங்களுக்கு என்னதான் பாச்சு? அந்த 1.5 ஏக்கர் நிலமும் வீடும் மாப்பிள்ளையோட பேர்ல மாத்துறதுக்கான வித்தியை தான் நான் இப்ப சொல்றேன். அது எப்படி? உங்க வீட்டுல அன்னைக்கு சொத்தை பிரிச்சப்போ உங்க பரம்பரை வீடு ராஜுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல,
அப்படின்னா ராஜு தங்கி இருக்கிறதுக்கு இப்போ ஒரு வீடு இருக்கு. மகி என்னன்னா இப்போ ஒரு புது வீட்டை அவன் கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா மகிக்காவும் இப்போ ஒரு வீடு இருக்கு. மீதி இருக்கிறது நீங்க குடியிருக்க ஒரு வீடு இல்லாதால அம்மா பேர்ல இருக்கிற அந்த பழைய வீட்டுக்கு நீங்க போக போறீங்க. அவ்வளவுதான். ராஜு மகியும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு குடி வர மாட்டாங்க. நீங்க போக போக அந்த வீட்டுல நிரந்தரமா குடியிருக்கிறதால அந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்திரலாம். மாப்பிள்ள ஒண்ணு யாரோ கிடையாது, விஜயலட்சுமியோட இளைய மகன். ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஆனா அம்மா வீட்டை கிருஷ்ணாவோட பேர்ல தான் எழுதி கொடுத்துருக்காங்க. எந்த கிருஷ்ணா? இப்ப நீ சொல்ற அந்த கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும்? சரி, அந்த கிருஷ்ணா எங்க போயிட்டா? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? இல்லல்ல, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு யாருக்கு என்ன தெரியும்? அந்த பைரவன் ரொம்ப நாளாவே அவளை தேடிட்டு இருக்கான்ல. சரிதான மாப்பிள? அவ கண்டிப்பா எப்பயே செத்து போயிருப்பா. அதனால கிருஷ்ணாவை நினைச்சு நீ பயப்பட வேணாம். இப்ப இருக்கிற விலையை வச்சு பார்க்கும்போது அந்த வீடு என்ன விலை போகும் தெரியுமா? 1.5 ஏக்கர், அதுவும் அது விவசாய பூமி. கோடி கணக்கில் போகும், கோடி கணக்கில். என்ன இருந்தாலும் அந்த இடம் ஜித்துவோட அம்மா பேர்ல தானே இருக்கு. அது எப்படி ஜித்துவோட பேருக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? ஏக்கர் கணக்கில் இருக்கிற கவர்மெண்டோட இடத்தையே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வித்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது செத்து போன ஒரு பொம்பளையோட பேர்ல இருக்கிற இந்த இடத்தை மாத்த முடியாதா என்ன? நம்ம கையில பணம் இருந்ததுன்னா நாம என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க பாருங்க, அந்த வீட்டுக்கு குடி போற ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. நான் ஒரு 2 பேரை அனுப்பி உள்ளியும் வெளியும் நல்லா கிளீன் பண்ணி வைக்க சொல்றேன். சரியாமா? தேவையான பர்னிச்சர், வீட்டு சாமான்லாம் அதுக்குள்ள இருக்குல்ல. பத்தலன்னா நம்ம வாங்கிக்கலாம். என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.